பார்க்க போகிறது 10th மேக்ஸ் 2nd சாப்டர் எக்ஸசைஸ் 2.9ல் ஃபஸ்ட் சம் பார்க்க போகிறோம். கொஷின் பாருங்கள். பின்வரும் தொடர்களின் கூடுதலை காண்க. 7 சப்ரிவேஷன் நம்ம கொஷின் கொடுத்துருக்காங்க. ஒரு சப்ரிவேஷனுக்கு இதுக்கான கூடுதல் மதிப்பு என்ன அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஃபஸ்ட்டு பாருங்கள். ஃபஸ்ட் சப்ரிவேஷன் 1 + 2 + 3 + எக்ஸெட்ரா + 60 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இந்த இயலங்களின் கூடுதலுக்கான n மதிப்புக்கான ஃபார்முலா நமக்கு தெரியுமா? n × n + 1 / 2. இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, அங்கே என்ன மேலே அடுக்கு 1 2 3ன்றதை பார்த்து அதுக்கு என்ன ஃபார்முலா வரும் அப்படின்றத கரெக்டாக எழுதிக்கோங்க. அப்போ என்னோட மதிப்பு என்னங்க 60 இருக்கா? அப்போ இங்கே n 60 × n 60 + 1 வருமா / 2 ஈக்குவல் 60 × 60 + 1 61 / 2 வருமா 1 2 3 2 6 அப்படின்னு 0 அப்படியே 30. அப்போ என்ன வரும் பெருக்குனா 30 × 61 வருமா? பாருங்க. இப்போ 61ஐயும் 3ஐயும் பெருக்கலாமா? 61ஐயும் 3ஐயும் பெருக்கும் போது 1 3 6 18 இங்கே ஒரு 0 இருக்குது. அந்த 0 இப்படி ஆட் ஆயிரும். இப்போ 1830. அப்போ ஃபஸ்ட் சப்ரிவேஷனுக்கான கூடுதல் மதிப்பு என்ன? 1830. அடுத்து பாருங்கள். செகண்ட் சப்ரிவேஷன் பாருங்கள். 3 + 6 + 9 + எக்ஸெட்ரா 97 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இங்கேயும் பாருங்க. நமக்கு இப்போ 3 நம்பர் டிஃபெக்ஷனாக இருக்குது. அப்போ அப்படியே எடுத்து நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ணி சம் போட்டுக்கலாம் அப்படின்ட்டு போட முடியாதுங்க. ஏன்னா நமக்கு இயல்களின் கூடுதல் எப்படி இருக்கணும்? முதல்ல 1லேருந்து தான் ஆரம்பிக்கணும். 1 2 3 இது போல் தான் ஆரம்பிக்கணும். சரிங்களா? அப்போ என்ன பண்ணலாம், இங்கே எல்லாத்துக்குமே இடையில் பார்த்தீங்கன்னா 3 நம்பர் தான் வித்தியாசமாக இருக்குது. அப்போ அந்த 3ன்றதை வெளியே எடுத்துடலாமா? வெளியே எடுத்துட்டா என்ன வரும் நமக்கு? 1 வருமா? 1 × 3 3. அடுத்து 2 வருமா? 2 × 3 6. அடுத்து 3 வருமா? 3 × 3 9. இதே போல் எக்ஸெட்ரா இது வரைக்கும் வரும். இங்கே 9 இருக்குது. அப்போ எந்த நம்பரை போட்டால் அங்கே 9 வரும்? 3 6 இருக்கா? அப்போ 2. 32 × 3 96. சரிங்களா? நமக்கு எப்பயுமே இங்கே எடுக்கும் போது 1லேருந்து ஆரம்பித்தா மட்டும்தான் நம்ம இயல்களுக்கான என்னோட மதிப்புக்கான ஃபார்முலா அப்ளை பண்ண முடியும். 3. அப்போ நமக்கு அடுக்கு 1ன்னும் போது ஃபார்முலா தெரியும். n × n + 1 / 2. சரிங்களா? 3 என்னோட மதிப்பு என்ன? கடைசியாக இருக்கிறது தான் என்னோட மதிப்பு 32 × 32 + 1 வருமா / 2. 32 1 கூட்டினா 33. இப்போ என்ன வரும்? 3 × 32 × 33 வருமா / 2. இப்போ கேன்சல் பண்ணலாமா? 1 2 1 2 மீதி 1. 12 எத்தனை 2 இருக்குது? 6 2 இருக்குது. 6 2 12. மீதி இருக்கிறத அப்படி நம்ம எடுத்து எழுதிக்கலாமா? 3 × அடுத்து 16 இருக்குது. அடுத்து என்ன 33. இது 3மே நமக்கு பெருக்கல் தான் இருக்குது. இது 3ஐயும் பெருக்குனா நமக்கு என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா 1584 கிடைக்கும். சரிங்களா? செகண்ட் சப்டிவிஷனுக்கான கூடுதல் மதிப்பு 1584. அடுத்து பாருங்க. தேர்ட் சப்டிவிஷன் பாருங்கள். 51 + 52 + 53 + எக்ஸெட்ரா + 92. சரிங்களா? இப்போ நமக்கு 51 கொடுத்துட்டாங்க 92 வரைக்கும். இப்போ இயல்களுக்கான ஃபார்முலா நம்ம அப்ளை பண்ணோம்னா நமக்கு 1லேருந்து தான் வேணும். இப்போ 1லேருந்து போடும்போது என்ன ஆகும்? நமக்கு 51 தான் இருக்குது. இப்போ 1லேருந்து 92 வரைக்கும் ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். அதிலிருந்து அதே 1லேருந்து 51 அப்போ 50 வரைக்கும் கழிச்சிட்டாங்கன்னா இதுக்கான மதிப்பு நமக்கு கிடச்சிருமா? அப்போ 1 + 2 + 3 + எக்ஸெட்ரா + இது வரைக்கும் 92 வரைக்கும் கண்டுபிடிக்கிறோம். அதிலிருந்து எதை கழிக்கிறோம்? 1 + 2 + 1லேருந்து 50 வரைக்கும் கழிச்சிட்டோம்னா அதுக்கு மேலே இருக்க 51லேருந்து 92க்கான மதிப்பு நமக்கு கிடைச்சிரும். சரிங்களா? இப்போ நமக்கு அடுக்கு 1 தான் இருக்குது. அப்போ அதுக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும். n × n + 1 / 2 மைனஸ் சேம் இதுக்கும் அதே ஃபார்முலா தான். n × n + 1 / 2 ஈக்குவல் ஃபஸ்ட்டு என்னோட மதிப்பு என்ன? கடைசி 92 இருக்குது. அந்த 92ன்றது தான் என்னோட மதிப்பு. இப்போ 92 × இங்கே நம்ம சேம் 92 + 1
டிவைட் பை 2 மைனஸ் இங்கே என்ன இருக்குது என்னோடய மதிப்பு கடைசி 50 இருக்கா அப்போ 50 இன்ட்டு 50 + 1 டிவைட் பை 2 சரிங்களா ஈக்குவல் 92 92 ஒன்றையும் கூட்டினா 93 டிவைட் பை 2ன்னு வருமா மைனஸ் 50 50 ஒன்றையும் கூட்டினா 51 டிவைட் பை 2 சரிங்களா இப்போ கேன்சல் பண்ணலாமா 1 2 4 2 8 மீதி 1 இருக்கா 1 12 எத்தனை 2 இருக்குது 6 2 12 அப்போ என்ன வரும் 46 இன்ட்டு 93 மைனஸ் இப்போ 2 1 2 2 4 மீதி 1 இருக்கா 1 ஆட் பண்ணும்போது 10 10ல் எத்தனை 2 இருக்குது 2 10 அப்போ என்ன வரும் 25 இன்ட்டு 51 வருமா ஈக்குவல் இப்போ இங்கே 46 இருக்குது 46 இன்ட்டு 93 அப்போ இருக்கலாமா 46 93 பெருக்கும்போது நமக்கு என்ன கிடைக்கும் 278ன்னு வருமா மைனஸ் 25 51 பெருக்கணும் பெருக்கும்போது என்ன கிடைக்கும் நமக்கு 1275 இப்போ 4278லேருந்து 1275 கழிக்கலாமா கழிச்சா என்ன வரும் நமக்கு 3003ன்னு வரும் சரிங்களா என்னென்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம் இப்போ 4278ல் 1275 கழிக்கணும் 8ல் 5 போச்சுன்னா 3 7 7 போச்சுன்னா 0 2ல் 2 போச்சுன்னா 0 1ல் 4ல் 1 போச்சுன்னா 3 சரிங்களா இப்போ தேர்ட் சப்ரிவேஷனுக்கான கூடுதல் மதிப்பு நமக்கு கண்டுபிடிச்சாச்சு அடுத்து பாருங்க ஃபோர்த் சப்ரிவேஷன் பாருங்க கொஷின் பாருங்கள் 1 + 4 + 9 + எக்ஸெட்ரா + 225 சரிங்களா இப்போது இதுக்கு கூடுதல் மதிப்பு கண்டுபிடிக்க போகிறோம் இப்போ இந்த தொடருக்கு பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே 1 இருக்குது நமக்கு ஸ்டார்டிங் 1லேருந்து இயல்கள் ஆரம்பிக்கணும் 1 கொடுத்துட்டாங்க ஆனால் இங்கே 4 இங்கே 9ன்னு இருக்குது அப்போ இது எப்படி நம்ம மாற்றலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள் இந்த 1ன்றது இப்போ 1 ஸ்கொயர் பண்ணால் 1 தான் வரப்போ இப்போ 1 ஸ்கொயர்னு எடுத்துக்கலாம் இப்போ 2 ஸ்கொயர்னு போடலாமா 2 ஸ்கொயர் பண்ணால் 2 × 2 4 அதே போல் 3 ஸ்கொயர் பண்ணால் 3 × 3 9 ஏன் நமக்கு 1 2 3ன்னு ஆல்ட்ரேஷனாக வரணும் சரிங்க தொடர் அப்போ தான் நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ண முடியும் ப்ளஸ் எக்ஸட்ரா இங்கே 225 இருக்குது அப்போ என்ன பண்ணலாம் 15 ஸ்கொயர்னு போடலாமா 15 ஸ்கொயர் பண்ணால் 15 × 15 225 இப்போ நமக்கு எண்களின் தொடர் வரிசையில் இருக்கா நமக்கு வர்க்கம் மேலே அடுக்கு ஸ்கொயரில் இருக்குது இப்போ ஸ்கொயர்னும் போது ஃபார்முலா நமக்கு தெரியுமா n × n + 1 × 2n + 1 டிவைடட் பை 6 அப்ளை பண்ணலாமா இப்போ கடைசி என்ன இருக்குது 15 இருக்குது அப்போ என்னோட மதிப்பு என்னங்க 15 அப்ளை பண்ணலாமா 15 × 15 + 1 × 2 × 15 + 1 டிவைடட் பை 6 சரிங்களா ஈக்குவல் 15 1 கூட்டும் போது 16 இன்ட்டு 2 15 பிறகுனா 30 + 1 வருமா டிவைட் பை 6 அடுத்து பாருங்கள் 15 16 பெருக்கலாமா இல்லை பெருக்கிறதுக்குமா நீங்கள் கேன்சல் பண்ணிக்கிறதா மாதிரி இருந்தால் கேன்சல் பண்ணிக்கலாம் பாருங்கள் இப்போ 3 2 6 8 2 16 சரிங்களா அடுத்து 1 3 5 15 இப்போ 5 × 8 40 30 × 1 31 இப்போ பெருக்கணும் என்ன வரும் பார்க்கலாமா 31 × 4 1 4 3 12 இங்கே ஒரு 0 இருக்குது அப்போ 0 ஆட் பண்ணிக்கலாம் அப்போ என்ன ஒரு ஆன்சர் கூடுதல் மதிப்பு 1240 சரிங்களா பாருங்கள் ஃபிஃப்த் சப்ரிவேஷன் என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க நமக்கு 6 ஸ்கொயர் + 7 ஸ்கொயர் + 8 ஸ்கொயர் + எக்ஸட்ரா + 21 ஸ்கொயர் கொடுத்துருக்காங்களா இப்போ நமக்கு இயல்களின் வர்க்கம் கொடுத்துருக்காங்க இப்போ வர்க்கம்னும் சரி நமக்கு கணம் கியூப் கொடுத்துருந்தாலும் சரி என்ன பண்ணணும் ஸ்டார்டிங் இயல்கள்னால் 1 தான் ஆரம்பிக்கணும் அப்போ என்ன பண்ணலாம் 1லேருந்து 21 வரைக்கும் நம்ம எடுத்து எழுதிக்கலாம் அப்போது 1லேருந்து 21 வரைக்கும் எடுத்து எழுதிட்டு நமக்கு 6லேருந்து 21 வரைக்கும் கிடைச்சா போதும் அப்போ அதே 1லேருந்து 5 வரைக்கும் கழிச்சிட்டாங்கன்னா இதுக்கான மதிப்பு நமக்கு கிடைச்சிருமா அப்போ என்ன வரும் 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் எக்ஸட்ரா இது வரைக்கும் 21 ஸ்கொயர் வரைக்கும் கிடைக்கும் மைனஸ் இதிலேருந்து இதை கழிக்கணும் அதே 1 ஸ்கொயர் + 2 ஸ்கொயர் + 3 ஸ்கொயர் + எக்ஸட்ரா 5 ஸ்கொயர் வரைக்கும் கழிக்கணும் கழிச்சிட்டா இதோட மதிப்பு நமக்கு கிடைச்சிரும் இப்போ வர்க்கம்னும் போது இதுக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும் n × n + 1 × 2n + 1
டிவைட் பை 6. சேம் இதுக்கு அதே ஃபார்முலா தான் மைனஸ் n இன்ட்டு n ப்ளஸ் 1 இன்ட்டு 2n ப்ளஸ் 1 டிவைட் பை 6. நீங்கள் ஃபார்முலா எழுத வேண்டிய அவசியம் கிடையாது, தேவைன்னா எழுதிக்கலாம். இல்லை டேரெக்டாகவே நீங்கள் ஃபார்முலா வந்து என்னக்கு பதில் இங்கே என்ன கொடுத்துருவாங்க, இங்கே 21 இங்கே 5 அப்ளை பண்ணி சம் போட்டுக்கலாம். சரிங்களா? அப்போ 21 இன்ட்டு இங்கே என்னக்கு பதில் 21 ப்ளஸ் 1 அடுத்து 2 என்னோடய மதிப்பு என்ன 21 ப்ளஸ் 1 டிவைட் பை 6 மைனஸ் இங்கே என்ன கொடுத்துருவாங்க என்னோடய மதிப்பு 5. அப்போ என்ன வரும் 5 இன்ட்டு 5 ப்ளஸ் 1 இன்ட்டு 2 இன்ட்டு 5 ப்ளஸ் 1 டிவைட் பை 6. சரிங்களா? ஈக்குவல் இப்போது 21. இந்த 21 இன்ட்டு 21 ஒன்றையும் கூட்டினா 22 இன்ட்டு 21 2 பெருக்கலாமா, பெருக்கல் இருக்குது, பெருக்குமா என்ன வரும் நமக்கு 42 கிடைக்கும் ப்ளஸ் 1 டிவைட் பை 6. இதை கேன்சல் பண்ண முடியுமா, 3 2 6 1 2 1 2 1 3 7 21. அப்போ என்ன வரும் நமக்கு 7 இன்ட்டு 11 இன்ட்டு 42 1 கூட்டினா 43 மைனஸ் இங்கே அடுத்துங்க பாருங்கள், அடுத்து என்ன 5 1 கூட்டினா 6 இன்ட்டு 2 5 பெருக்குனா 10 ப்ளஸ் 1 டிவைட் பை 6 ஒரு 6 இங்கே ஒரு 6 மைனஸ் இங்கே என்ன இருக்குது 5 இங்கே 1 பெருக்குனா அதே நம்பர் தான் நமக்கு கிடைக்கும் இன்ட்டு 10 1 11. சரிங்களா? இங்கே பெருக்கல் இப்போ 7 11 இன்ட்டு 43 இது 3 பெருக்கலாமா, பெருக்கும்போது என்ன கிடைக்கும் நமக்கு மதிப்பு பார்த்திங்கன்னா, பெருக்கும்போது என்ன கிடைக்கும் 3311 வருமா, மைனஸ் 5 11 பெருக்குன்னா 55. இப்போ 3311லேருந்து 55 கழிக்கலாமா, கழிச்சா என்ன கிடைக்கும் 3256. சரிங்களா? இதை நமக்கு தேவையான கூடுதல் மதிப்பு லாஸ்ட்டாக பிளாக்கில் எடுத்து எழுதிக்கோங்க. அடுத்து பாருங்கள் 6 சப்டிவிஷன் பாருங்கள், 10 ஸ்கியூப் ப்ளஸ் 11 ஸ்கியூப் ப்ளஸ் 12 ஸ்கியூப் ப்ளஸ் எக்ஸட்ரா ப்ளஸ் 20 ஸ்கியூப். சரிங்களா? இப்போ நமக்கு இயல்கள் நம்ம 1லேருந்து ஆரம்பிக்கணுமா, இப்போ எப்பயும் போல் வந்து 1லேருந்து 20 வரைக்கும் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் 1லேருந்து 10 வரைக்கும் கழிச்சிட்டோம்னா நமக்கு 10லேருந்து 20க்குள்ளே இருக்கிற கூடுதல் மதிப்பு கிடச்சிரும். சரிங்களா? அப்போ என்ன வரும் 1 ஸ்கியூப் 2 ஸ்கியூப் ப்ளஸ் 3 ஸ்கியூப் ப்ளஸ் எக்ஸட்ரா ப்ளஸ் 20 ஸ்கியூப். சரிங்களா? மைனஸ் என்ன அடுத்து அதே போல் 1 ஸ்கியூப் ப்ளஸ் 2 ஸ்கியூப் ப்ளஸ் 3 ஸ்கியூப் ப்ளஸ் எக்ஸட்ரா இது வரைக்கும் 10 இருக்குதா, இப்போ அதுக்கு முன்னே 9 வரைக்கும் கழிச்சிடலாமா, கழிச்சிட்டா நமக்கு மீதி கிடைக்கிறதுக்கான மதிப்பு கிடைச்சிரும். இப்போ நமக்கு ஸ்கியூப் கணம் கொடுத்துருக்காங்க, கணம் பண்ணும் போது ஃபார்முலா நமக்கு தெரியும் n இன்ட்டு n ப்ளஸ் 1 டிவைட் பை 2 ஹோல் ஸ்கொயர். சரிங்களா? மைனஸ் அதே சேம் ஃபார்முலா n இன்ட்டு n ப்ளஸ் 1 டிவைட் பை 2 ஹோல் ஸ்கொயர். இப்போ இங்கே என்னன்ற இடத்துல பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது ஃபஸ்ட்டு 20, இப்போ 20 இங்கே அப்ளை பண்ண போகிறோம், 9 இங்கே அப்ளை பண்ண போகிறோம் என்னக்கு பதில். சரிங்களா? அப்ளை பண்ணலாமா, என்ன அப்ளை பண்ணும்போது 20 இன்ட்டு 20 ப்ளஸ் 1 டிவைட் பை 2 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 9 இன்ட்டு 9 ப்ளஸ் 1 டிவைட் பை 2 ஹோல் ஸ்கொயர். சரிங்களா? ஈக்குவல் 20 21 கூட்டினா 21 டிவைட் பை 2 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 9 1 கூட்டினா 10 டிவைட் பை 2 ஹோல் ஸ்கொயர். இப்போ இங்கே வந்து மேலே பெருக்கல் இருக்கா, கீழே வகுத்தல் இருக்கா, அப்போ 1 2 இப்போ 10ன்னு வருமா, 1 2 2 10. அப்போ என்ன வரும் நமக்கு 10 இன்ட்டு 21 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 9 இன்ட்டு 5 ஹோல் ஸ்கொயர்னு வருமா. இப்போ 10 கூட பெருக்கும்போது என்ன ஆகும் நமக்கு 210ன்னு வரும். இப்போ 210 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 9 இன்ட்டு 5 45 ஹோல் ஸ்கொயர்னு வருமா. அப்போ பெருக்கும்போது என்ன வரும் 210 அப்போ வந்து 2 டைம் பெருக்கணும். இப்போது 44,100ன்னு வருமா, மைனஸ் 45 2 டைம் பெருக்கும் போது 2025ன்னு வரும். சரிங்களா? இப்போ இந்த 44,100லேருந்து 2025 கழிக்கணும், கழிச்சா என்ன வரும் நமக்கு 42,075ன்னு வருமா. இதுதான் நமக்கு தேவையான கூடுதல் மதிப்பு.
இப்போது 7th சப்டிவிஷன் பாருங்கள். 1 + 3 + 5 + எக்ஸெட்ரா + 71 வரைக்கும் கொடுத்துருக்காங்களா. இப்போது இந்த இடத்துல பாருங்கள், நமக்கு அவங்களே இயல்கள் 1லேருந்து கொடுத்துட்டாங்க. பட் நமக்கு ஆர்டராக இல்லை, 2 நம்பர் வந்து வித்தியாசம் வருது. இதுலேருந்து நம்ம எந்த நம்பர் வெளியே எடுக்கவும் முடியாது, லெஸ் பண்ணி நம்ம எடுத்து எழுத முடியாது. அப்போ என்ன பண்ணலாம், ஃபார்முலா பண்ணி என்னோட மதிப்பு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாமா. அப்போ முதல் உறுப்பு இது நமக்கு கூட்டுத்தொடர், சரிங்களா. அப்போ கூட்டுத்தொடர்னும் போது பொது வித்தியாசம் தான் நம்ம எடுப்போம். அப்போ முதல் உறுப்பு ஃபஸ்ட்டு என்ன, 1. அடுத்து பொது வித்தியாசம் நம்ம கூட்டுத்தொடருக்கு டி. இப்போ டின்னா T2 - T1. T2ஓட மதிப்பு என்ன 3 - T1 மதிப்பு என்ன 1. கழிச்சா என்ன 2. அப்போ பொது வித்தியாசம் மதிப்பு என்ன D2. அடுத்து கடைசி உறுப்பு என்ன எடுப்போம், எல்னு எடுப்போமா. அப்போ எல்லோட மதிப்பு என்ன 71. இப்போ எண் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும். எண்ணிக்கைக்கு n = L - A / D + 1 ஈக்குவல் எல்லோட மதிப்பு என்ன 71 மைனஸ் ஏவோட மதிப்பு என்ன 1 டிவைட் பை டியோட மதிப்பு என்ன 2 ப்ளஸ் 1. 71 மைனஸ் 1 கழிச்சு எவ்வளோ 70. இப்போ 70 டிவைட் பை 2 வரும் ப்ளஸ் 1. இப்போ கேன்சல் பண்ணலாமா. 1 2 3 2 6 மீதி 1 2 10. அப்போ என்ன 35 ப்ளஸ் 1 வரும். 35 1 கூட்டினா 36. இப்போ என்னோட மதிப்பு நமக்கு கிடைச்சிருச்சா. இப்போ இந்த என்னோட மதிப்பு வந்து கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க, 1 + 3 + 5 + எக்ஸெட்ரா + 17 கொடுத்துருக்காங்களா. இதில் வந்து வர்க்கப்படுத்தும் போது நமக்கு இதுக்கான மதிப்பு கிடைச்சிருமா. அப்போ வர்க்கப்படுத்தோம்னா ஃபார்முலா n². சரிங்களா. இந்த மாதிரி நம்ம கொடுத்துருக்கும் போது ஃபார்முலா வந்து இவங்களுக்கு n². இப்போ என்னோட மதிப்பு என்ன 36². 36²னா 36 வந்து 2 டைம் வகுக்கணும். சரிங்களா. சரி 2 டைம் பெருக்கணும். அப்போ பெருக்கும்போது நமக்கு என்ன கிடைக்கும், 36 × 36 1296. ஃபைனலாக எடுத்து பிளாக்ல எழுதிக்கோங்க.